ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்க. நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்னன்னா, அதாவது நாம் யாரை வேண்டுமானாலும் அட்ராக்ட் பண்ணுறதுக்கான ரொம்ப சீக்ரெட்டாக இருக்கக்கூடிய ஒரு மந்திரத்தை இன்னைக்கு உங்களோட கூட பகிர்ந்துக்க போகிறேன். இதை என்னுடைய ஒரு மாந்திரிகர்கிட்ட, உண்மையான மாந்திரிகர்கிட்ட நான் ஒரு சீடனாக கொஞ்ச நாள் வேலை பார்த்தேன். அதாவது வேலை பார்த்தேன்னா கற்றுக்கிட்டேன். அவங்க கூட இருந்தேன். ஒரு 2 வருடம் கிட்ட இருந்தேன். அவர் கூட இருந்துட்டு இருக்கும்போது அவர் கற்றுக் கொடுத்த அதாவது உண்மையான மாந்திரிகர், யாருக்கும் தீங்கு செய்யாத ஒரு மாந்திரிகர். அவர் செய்த ஒரு விஷயத்த, இது உண்மை அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு விஷயத்த நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். அதை தான் உங்களோட கூட நான் பகிர்ந்துக்க போகிறேன். நான் ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தை எப்படி ட்ரை பண்ணேன் அப்படின்னா, முதல்ல ஒரு சில அனிமலுக்கு ட்ரை பண்ணேன். ஸோ அது எனக்கு செட் ஆகிடுச்சு கரெக்டாக. அதுக்கப்புறம் என்னுடைய நண்பர்கள்கிட்ட ட்ரை பண்ணேன். ஸோ அப்புறம் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஸ்கிட்டலாம் ட்ரை பண்ணேன். அப்புறம் தெரியாதவர்கள்கிட்ட ட்ரை பண்ணேன். அவங்க எனக்கு நண்பர்களானாங்க. அவ்வளோதான், இதோடு நிறுத்திக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் அதை ஸ்டாப் பண்ணிட்டேன், பண்ணுறது கிடையாது. ஸோ என்னுடைய பழைய நோட்ஸில் நான் என்னுடைய அனுபவத்தெல்லாம் எழுதி வச்சுருப்பேன். ஸோ அதில் பார்க்கும்பொழுது எனக்கு கிடைச்ச, இது ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி என்னுடைய அனுபவம்ன்றதுனால உங்களோட கூட நான் பகிர்ந்துக்கிறதுக்கு இந்த பதிவை உங்களுக்காக நான் இன்னைக்கு போடுறேன். அதாவது ஆண் பெண் யாரை வேணாலும் நீங்கள் அட்ராக்ட் பண்ணலாம். அதுக்கு என்ன தேவை அப்படின்னா, அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா, அவங்க ஃபோட்டோஸ் கிடைக்காதனால அவங்க முகத்தை வந்து பார்த்துப்பாங்க. இவங்க தான் அப்படின்னு காமிப்பாங்க. பார்த்துட்டு அவர் என்ன பண்ணுவார்னா, மாந்திரிகர் ஒரு பாவையை ரெடி பண்ணுவார். ரெடி பண்ணி அதில் ஒரு நெஞ்சு பகுதியில் ஒரு ஆணியை, ஊசியை குத்தி மந்திரத்தை சொல்ல ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் அந்த காலத்தில். ஸோ இப்போலாம் நம்ம பாவை பண்ணணும், இதெல்லாம் அவசியம் கிடையாது, தேவை கிடையாது. அவங்களுடைய ஒரு ஃபோட்டோ போதும். ஸோ அவங்களுடைய ஃபோட்டோ இல்லை அப்படின்னுக்கும் போது மனசில் இருக்கக்கூடிய அந்த மனம் போதும். அல்லது எதிரில் அந்த நபர் இருந்தாலும் இதை நீங்கள் பண்ணலாம். ஸோ இதை நீங்கள் 1 டைம் பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ஆகிடும். சரி, இது எப்படி சித்தி பண்ணுறது அப்படின்றது அப்புறமா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். யாராக இருந்தாலும் உங்களுக்கு அவங்க அட்ராக்ட் ஆகிடுவாங்க, அவ்வளோதான். உங்கள் நண்பர்களாக ஆகணும் ஆசைப்பட்டீங்கன்னா அவங்க நண்பர்கள் ஆவாங்க. நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்க, தேவையில்லாத கெட்ட விஷயத்துக்கு இதெல்லாம் பயன்படுத்தாதீங்க. ஆனால் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். இதுக்கு பேர் என்னென்னா, இது ஒரு அற்புதமான ஒரு மந்திரம். இதுக்கு பேர் என்னென்னா வசிய மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சீக்ரெட்டாக யூஸ் பண்ணக்கூடிய மந்திரம். பல பேருக்கு தெரியாது. இதே மாதிரி மந்திரங்கள், வேறு மந்திரங்கள்லாம் இருக்குது. ஆனால் இது வேறு, இது கொஞ்சம் டோட்டலாக வேறு. இது நான் இப்போ சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு மந்திரத்தை சொல்கிறேன், காது கொடுத்து கேளுங்க, எழுதி வச்சுக்கோங்க, மனப்பாடம் செய்து கொள்ளுங்க, அப்புறமா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஓம் ஆம் எம் ஊம் ரீம் சம் ரீம் ரீம் முதல் வார்த்தை. கவுங்கி ஸ்டீம் நாம ரிம் வசிய வா வா. வந்து எல்லோரையும் நானிலத்தில் மயக்கி என் வசமாக்கி போற்றிட செய்யும் புராரி வீர சம்ரக பூரணியே, எதிர்மனம் உருக உருகி போம் ஸ்வாஹா. அவ்வளோதான். இந்த மந்திரத்தை நீங்கள் நல்லா ஞாபகப்படுத்தி வச்சுக்கணும். இதை ஞாபகப்படுத்தி வச்சுக்கிட்டு, ஒருத்தருடைய ஃபோட்டோ இருக்குது அப்படின்னா அந்த ஃபோட்டோவை பார்த்து தொடர்ந்து ஒரு 1000 தடவை மனசுக்குள்ளவே சொல்லி அப்படியே ஃபோட்டோவை பார்த்து சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்க அட்ராக்ட் ஆகிடுவாங்க. அதில் கை வச்சுட்டு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா போதும், அட்ராக்ட் ஆகிடுவாங்க. அப்படி இல்லைன்னா எதிரில் அந்த பர்சன் இருக்காங்கன்னா அவங்கள பார்த்து, அவங்களுடைய இடது கண்ணை பார்த்து நீங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு சீக்கிரமாக அட்ராக்ட் ஆகிடுவாங்க. ஸோ இதுதான் இதோடைய ப்ராசஸ். இதை நாம் தொடர்ந்து செய்தோம் அப்படின்னா
அவங்க நமக்கு அட்ராக்ட் ஆகிட்டு அடி பண்ணிடுவார்கள். அதாவது நீங்கள் சொல்கிறத கேட்பாங்க. நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்க. அதாவது கணவன் மனைவிமார்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் பயன்படுத்துங்க, நல்ல விஷயத்துக்கு ஒர்க் ஆகும். அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத கெட்ட விஷயத்துக்கு பயன்படுத்தாதீர்கள். என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி பயன்படுத்துனீங்கன்னா ஒரே விஷயந்தான், நாம் செய்கிற நன்மையோ தீமையோ அது நமக்கு திரும்பி வரும். இதுதான் லா. அதனால் இப்போ நீங்கள் தப்பாக நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னா உங்களை ஒரு ஆள் இன்னொருத்தவங்க மிஸ்யூஸ் பண்ணி நீங்கள் அதனால் பாதிக்கப்படுவீங்க. அதனால் நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாக்கப்படும். அதனால் நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்க. நல்ல விஷயங்களுக்கு மட்டும் இது யூஸ் ஆகட்டும். இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு அந்த காலத்து முறையே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, ஒரு சின்ன ஒரு கோதுமை மாவில் ஒரு பொம்மை மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதை ரெடி பண்ணி வச்சுட்டு கை கால்கள் எல்லாம் ஒரு ஆண் பெண் மாதிரியே இருக்கிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு, அதில் ஒரு சின்ன ஒரு ஊசியை நீங்கள் அதில் ஒரு ஆணி வச்சுக்கலாம். அதை ஒரு ஊசியோ ஆணியோ ஒரு நெஞ்சு பகுதியில் நடுவில் வச்சுட்டு அதை நீங்கள் கையில் ஏந்தி வச்சுட்டு தொடர்ந்து இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணணும். எவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லிடுறேன். ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் தொடர்ந்து செய்யணும். செய்து முடிச்சுட்டு 3 நாள் பண்ணிங்கன்னா போதும். ஒரு நாளைக்கு 1000 தடவை, 3 நாளைக்கு 3000 தடவை, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு இது உங்கள் ஃபார்முக்கு வந்துடும். அதுக்கப்புறம் வெளியில் இருக்கக்கூடிய அனிமல்ஸ்க்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு பிறகு நிறைய மனுஷங்க கிட்ட ட்ரை பண்ணி பாருங்கள். ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஆண் பெண் யாராக இருந்தாலும் அதுக்கு முதல்ல நெருங்கினவங்க கிட்ட ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். அதாவது ஒரு ரிலேஷனாக இருப்பாங்க, ஆனால் அவங்கக்கிட்ட பேசாமல் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். அது ஒர்க் ஆகும். அதுக்கு பிறகு வெளியாட்கள் கிட்ட ட்ரை பண்ணுங்கள், ஒர்க் ஆகும். அட்ராக்ட் ஆகியே தீரும். இது ஏன்னா இதை நானே ட்ரை பண்ணியிருக்கேன், செம்மையாக ஒர்க் ஆகும். ஆனால் இப்போ நான் பண்ணுறது கிடையாது. இதை பல வருஷங்களுக்கு முன்பு கற்றுக்கிட்ட ஒன்று. ஏன்னா இதை கற்றுக்கிட்டவர், இதை எனக்கு சொல்லிக் கொடுத்தவர் உண்மையான ஒரு மாந்திரிகர். அதனால் எனக்கு கற்றுக் கொடுத்தவர் சரியாக கற்றுக் கொடுத்தாரு. அதனால் அது ஒர்க் ஆச்சு. அவர் கற்றுக் கொடுத்ததை என்ன நான் ஃபாலோ பண்ணணும், அதையே உங்களுக்கும் நான் அப்படியே என்ன நோட்ஸில் இருந்ததை அப்படியே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபாலோ பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராடினரியாக ஒர்க் ஆகும். கண்டிப்பாக அந்த வசி ஆற்றலை பெறுவீங்க. நீங்கள் சொல்வதை உங்களை சுற்றி இருப்பவர்கள் கேட்பார்கள், அடிபணிவார்கள். கண்டிப்பாக நடக்கும். ஆனால் ஒரு விஷயம், சீக்ரெட்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் மட்டும் இதை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா, இதை நான் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லாதீங்க. ஓகே, இதை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. அப்படி ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணுறதெல்லாம் வீணாயிடும். இது ஆப்போசிட் ரியாக்ஷன் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம். அதனால் இதை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ தேங்க்யூ வெரி மச். தொடர்ந்து செய்யுங்க. அற்புதமான பலன்களை ஃபாலோ பண்ணுங்கள். நல்ல விஷயத்துக்கு மட்டும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நல்லதே நடக்கும். நன்றி. அடுத்த பதிவில் வேறு ஒரு மாந்திரிகத்தை பற்றி பார்க்கலாம். என்னுடைய பிளேலிஸ்ட்டில் மாந்திரிகத்தை பற்றி நிறைய கற்றுக்கணும், மந்திரங்களை நிறைய விஷயங்களை கற்றுக்கணுன்னா என் பிளேலிஸ்ட்டில் மந்திரம் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். அதில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள், மந்திரங்களை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் நிறைய விஷயங்களை பற்றி கொடுத்துருக்கேன். வசியம் அப்படின்ட்டு கொடுத்துருக்கேன். அதை பற்றியும் ஒரு டாப்பிக்கில் பேசியிருக்கேன். அதில் இருக்கிறதையும் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் நினைக்கிறதெல்லாம் உங்கள் வசமாகும். நன்றி.